டுடே இஸ் வெரி பியூட்டிஃபுல் டே. அதுக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணுறேன் பாருங்கள். நான் நெய் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இதில் முந்திரி திராட்சைலாம் வறுத்து எடுத்துட்டேன். அதே நெய்யில் ரவையை வந்து நல்லா வறுத்துக்கணுங்க. நல்லா கலர் மாறணுன்னு தண்ணி ஊற்றிடலாம். 1 கிளாஸ் ரவை, 2 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சோன்னே நான் கொஞ்சம் கலர் பவுடர் போடுறேன். உங்களை இஷ்டம் தான் போடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 கிளாஸ் சர்க்கரை போடுறேன். எல்லாமே கையளவு கண்ணளவு தான். ஏன்னா நான் செய்கிறதுனால எனக்கு தெரியும். போட்டு நல்லா வடை சட்டியில் ஒட்டாமல் வரும்போது ஏலக்காய் 3 ஏலக்காவை அப்படியே க்ரஷ் பண்ணி போட்டுட்டு அதே மாதிரியே முந்திரி திராட்சை வறுத்து நெய்யில் வறுத்து வச்சதை போடுறேன். நல்லா ஒரு பிரட்டிட்டு இந்த பிளேட்லேயே நான் வந்து அதை எடுக்கிறேன். நெய்யெல்லாம் தடவாமல் அந்த முந்திரி திராட்சை வறுத்த அதே நெய் அதில் இருக்கிறதுனால அதில் எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அப்படியே கவுத்துறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. கேசரி கேக் மாதிரி வந்துருச்சு. அதை நான் பீஸ் போட்டு அப்படியே 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எத்தனை மணி நேரம் கழித்தாலும் அந்த சாஃப்ட்னஸ் போகாது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.